இடதுசாரி மாடலாகத்தான் இருக்க முடியுமே தவிர திராவிட மாடல் என்கிறார்கள். அது அவர்களுக்கு. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இனி தமிழகத்தில் இடதுசாரி மாடல்தான் என கூறியிருப்பது திமுகவினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீப்பை ஒழித்து விடுவதனாலே கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா? எனவே இப்படிப்பட்ட இந்த போக்கிலிருந்து காவல்துறை மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசு ஜனநாயக உரிமைகளை பறிக்கிற இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக, இன்னைக்கு பல்வேறு மாடல்கள் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே முன்மொழியப்படுகிறது. இன்னைக்கு இந்துத்துவ மாடல் தான் இந்தியாவுக்கு சிறந்த மாடல் என்று சொல்லுகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், இந்துத்துவ மாடலை விட இந்தியாவுக்கு சிறந்த ஒரு மாடல் என்று சொன்னால் அது இடதுசாரி மாடலாகத்தான் இருக்க முடியுமே தவிர திராவிட மாடல் என்கிறார்கள். அது அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே இருக்கிற மக்களுக்கு ஒரு மாற்று மாடல் என்று சொன்னால் அது இடதுசாரி மாடல் தான் சிறந்த மாடலாக இருக்க முடியுமே தவிர தமிழ் தேசிய மாடல் என்கிறார்கள். இன்னும் பல்வேறு மாடல்களை இங்கே முன்மொழிகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு இடதுசாரி மாடல், இடதுசாரி பாதையை முன்னெடுக்கிற அப்படிப்பட்ட மகத்தான பணியை தமிழகத்திலே நாங்கள் நிறைவேற்ற விரும்புகிறோம். பாஜகவை வீழ்த்துகிற போராட்டத்தில் திமுகவோடு இணைந்து நாங்கள் தயக்கம் இல்லாமல் பணியாற்றுவோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொழிலாளிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது, விவசாயிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறுகிற போது, இன்னும் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற காலம் கடத்துகிற போது, அந்த உரிமைகளை மீட்டெடுக்கிற போராட்டத்திலே நிச்சயமாக களம் காணுகிற போராட்டங்களை எதிர்காலத்திலே முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.